வணக்கம் மக்களே. என்ன மக்களே, கேப்டன்சி டாஸ்க் இன்னைக்கே வச்சிருக்காங்களா? என்ன கதை? எப்பவுமே அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்கை ஒன்னு சனிக்கிழமை வைப்பாங்க, இல்லாட்டினா அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் கவனிச்சீங்கன்னா இன்னைக்கே கேப்டன்சி டாஸ்க் வச்சிருக்காங்க ப்ரோ. அடுத்த வாரம் கேப்டன்சி இன்னைக்கே செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறேன். ஒருவேளை சபரிக்கான கேப்டன்சி வெளியவே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கே ஒரு கேப்டனை செலக்ட் பண்ணி இன்னைக்கே பதவி ஏற்றலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையா? அது மட்டும் இல்லாம நாளைக்கு அப்ப இந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு சும்மா தானே தூங்கிட்டு இருப்போம். அப்ப நாளைக்கு கூட டாஸ்க் வச்சிருக்கலாமே. சரி, நாளைக்கு கூட வேண்டாம்ப்பா, திங்கக்கிழமையே வைக்கலாமே. ஏன்னா திங்கக்கிழமை இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. அந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சா அது ஒன்னையாச்சும் வச்சு நாங்க எபிசோட் ஓட்டுவோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் அவசர அவசரமா வைக்க காரணம் என்ன? ஒருவேளை இன்னைக்கு கண்டென்ட் எதுவும் தெரியலையோ, கண்டென்ட்டே தேராம சரி பேசாம கேப்டன்சி டாஸ்க்கை வச்சு அதை வச்சு இன்னைக்கான இன்னொரு எபிசோட தேர்த்திடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்கை இன்னைக்கு வைக்கிறாங்க. பட் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. நான் ஏதோ ரீல்ல பார்த்துருக்கேன், ஆனால் அது எங்க உள்ள பிக் பாஸ் தான் எனக்கு தெரியல. மலையாளம் பிக் பாஸா இல்ல கன்னடா பிக் பாஸான்னு தெரியல, ஏதோ ஒன்று எனக்கு சம்திங். ஆனா இவங்க மலையாளம் பிக் பாஸா தான் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு மலையாளம் பிக் பாஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் ரீசெண்டா மலையாளம் பிக் பாஸ் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன், பட் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை யார் வின் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் இந்த வீடு கொஞ்சம் பத்தி எரிய தான் செய்யும். ஏன்னா அவரே கொஞ்சம் பத்தி எரிஞ்சிட்டு தான் வீட்டுக்கு சுத்துறாரு. அப்படி இருக்கும்போது இவரை கேப்டன் ஆக்கினா என்ன நடக்க போன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவன் நாமினேஷன்ல தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரோ, பயங்கரமா தப்பிக்கிறான். இந்த வாரம் நாமினேஷனே இல்ல, அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ. அப்போ ஒரே போட்டாங்க போக. அப்ப சுபிக்ஷாவோட நிலைமை கஷ்டம் தான். சரி, ஓகே, இது என்ன டாஸ்க்? இந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணிருக்கா? இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இவங்களா வின் பண்ற டாஸ்கா இல்ல வீட்டுக்குள்ள உள்ளவங்க இவங்களை வின் பண்ண வைக்கிற டாஸ்கா? எல்லாமே மொத்தமா பாத்திரலாமா? அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள திவாகர் ஆப்போசிட் பண்ற மாதிரி தான் ஒயில்ட் கார்டு எல்லாம் வந்தாங்க. ஓகேவா, திவாகர் வெறுத்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள வந்தாங்க. பட் இப்போ சடனா பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து யாரெல்லாம் திவாகர் ஆப்போசிட் பண்ணாங்களோ அந்த ஆட்கள்லாம் இப்ப திவாகர் கூட உட்கார்ந்து திவாகருக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன நடக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. போங்க, இவங்க என்ன சொல்ல ஏது சொல்ல எனக்கு சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம பழைய போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலைகளை நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பத்தி பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 4 பேர் கலந்துக்கிறாங்க. ஓகேவா, ஒன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு எஃப்ஜே, கானா, வினோத், சபரி அவர்கள் 4 பேர் தான் இந்த டாஸ்க்ல கலந்துக்கிறாங்க. பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை அவங்களா ஜெயிக்கிற டாஸ்கே கிடையாது. இது எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுக்காங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அது ஒரு கேப்டன்சி டாஸ்க்னா அவங்களா கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதா ஒரு டாஸ்கா கொடுக்கணும். ஒரு கேப்டன்சி டாஸ்க்கை வீட்டில் உள்ளவங்க சூஸ் பண்ற மாதிரி இருந்தா எப்படி? அந்த டாஸ்க்ல இவங்க ப்ளே பண்ணுவாங்களாம், ஆனா அந்த ப்ளே ஃபுல்லா வீட்டில் உள்ளவங்க கையில தான் இருக்கும்னா அது எந்த லெவல்ல ஃபேரான ஒரு கேம் பிளேயா இருக்கணும்? அப்ப வீட்டில் உள்ளவங்க தானே சூஸ் பண்றாங்க யார் வந்து கேப்டன் ஆகணும் அப்படிங்கறத. வீட்டில் உள்ளவங்க தானே சூஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அதுக்கு நீங்க ஓட்டுகள் போட்டே கேப்டன்சி எடுத்துட்டு போக வேண்டியதுன்னு கேட்க, அதுக்கு சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு வீட்டில் உள்ளவங்களை இது பண்ண வச்சு அங்க வன்மத்தை கொட்டி எதுக்கு? அந்த வகையில் 4 பேர் இந்த டாஸ்க்ல இருக்காங்களா? இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்கும் ப்ரோ. ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டுல அங்கேயுமா சின்ன சின்ன டியூப் வந்து சொறி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஹோல்ட் பண்றதுக்கு சின்ன சின்ன பைப்பை சொறி வச்சிருப்பாங்க. இவங்க 4 பேர் பஸ்ஸர் அடிச்சுனா என்ன பண்ணணும்னா எந்தெந்த பைப் இவங்களுக்கு கரெக்டா இருக்குமோ பிடிச்சி அந்த பைப்பை ஹோல்ட் பண்ணி நிக்கணும். ஓகேவா, நீங்க பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டா சென்டரா இருக்க 2 பேருக்கு தான் பயங்கரமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேவா, அது என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றேன். அந்த வகையில் இவங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வேகமா போயிட்டு ஏறிடணும். அந்த பைப்ல ஏறி பைப்பை பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி நிக்கணும். ஓகேவா, அப்படி நிற்கும் போது வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரா வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு பைப்பை உருவணும். ஓகேவா, கரெக்டான காரணத்தை சொல்லி அங்க இருந்து ஏதாவது ஒரு பைப்பை உருவணும். அதாவது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க பைப்பை, எம்டி பைப் இல்ல. ஓகேவா, அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஒன்று கையை வச்சோ இல்லை காலை வச்சோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு பைப்பை உருவிடணும். அப்படி உருவ அதில் தொங்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பைப்பு, அங்க இருக்க பைப்பு, இங்க இருக்க பைப்புன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா பிடிக்க கூடாது, உருவுனா அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் அந்த எட்ஜஸ்ல 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய மைனஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க நல்லா கவனிச்சா இந்த ப்ரோமோ அந்த பிக்ல நீங்க கவனிக்கலாம். இந்த பக்கம் சுபிக்ஷா இருக்காங்க, இந்த பக்கம் எஃப்ஜே ஒரு மாதிரி வளைஞ்ச மேனிக்கு பிடிச்சிருக்கான். ஏன்னா சுபிக்ஷாக்கு மேல உள்ள பைப்பையும் பிடிச்சிட்டான், கீழே உள்ள பைப்பையும் பிடிச்சிட்டான், கீழே உள்ள பைப்பையும் பிடிச்சிட்டான். ஸோ மொத்த பைப்பையும் பிடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ சுபிக்ஷாக்கான ஒவ்வொரு பைப்பை பிடுங்கும் போது சுபிக்ஷா புதுசா ஒரு பைப்பை தேடி போக முடியாது. ஏன்னா அங்க புதுசா பைப் இருக்காது, அதை எஃப்ஜே வந்து ஃபுல்லா மறைச்சிருக்கா. ஓகேவா, அப்ப அங்க சுபிக்ஷாக்கு வந்து பெருசா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒவ்வொரு பைப்பை பிடுங்க அவங்க கண்டிப்பா கீழே விழுந்துதான் ஆகணும். ஆனா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும்
பக்கத்தில் உள்ள பைப்பை பிடிங்கனாலும் அவன் அந்த பக்கத்தில் உள்ள பைப்பை பிடிச்சுமா, இப்படி சென்ட்ரல் உள்ள பைப்பை பிடிச்சுமா. ஓகேவா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரியுமே எட்ஜஸ்ல இருக்காப்ல, இந்த பக்கம் வினோத் அவர்கள் இருக்காங்க. ஓகேவா. ஸோ வினோத்துமே ரொம்ப தெளிவாக நம்ம சபரி பக்கத்தில் ஒட்டியிருக்காங்க. அப்போ சபரிக்கான ஒவ்வொரு இதாக உருவ சபரிக்கு புதுசாக பிடிக்கிறதுக்கு பைப் இருக்காது. ஸோ சபரி வந்து கண்டிப்பாக ஈஸி அவுட் ஆயிருவாப்ல. ஸோ அந்த வகையில் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் பைப்பை பிடுங்கிறத நமக்கு காமிச்சிருக்காங்க. அதில் நம்ம சுபிக்ஷா பைப்பை ஒரு சில பேர் பிடுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எஃப்ஜேக்கான பைப்பையும் பிடுங்குறாங்க. யார் அந்த பைப்பை பிடுங்குறா, யார் கேப்டன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கேப்டன் சொல்லிடுறேன், எதுக்கு போட்டு இழுத்துக்கிட்டு. இந்த வாரத்துக்கான கேப்டன் அடுத்த வாரத்துக்கான கேப்டன் எஃப்ஜே தான். ஓகேவா. அடுத்த வாரத்துக்கான கேப்டன் எஃப்ஜே. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்வக்கா எஃப்ஜே போய் காக்கா பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோளாறு தான். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு அவனுக்கே தெரியாது. ரொம்ப டிஃபரெண்டா பண்ணிட்டு இருப்பான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கும் ப்ரோ. வீட்டுக்குள்ள சம்பவம் பண்றாங்களோ இல்லையோ, இவனே கேப்டன் அப்படிங்கிறதுல சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துப்பான்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறது போக போக தெரியும். அந்த வகையில் பிரஜன் அவர்கள் வந்து சுபிக்ஷாக்கான ஹோல்ட உருவுறாங்க. எப்படி பிரஜன் அவர்கள் சுபிக்ஷாக்கான ஹோல்ட உருவுறாங்க, ரம்யா அவர்கள் சுபிக்ஷாக்கான ஹோல்ட உருவுறாங்க. அதுக்கு ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, சுபிக்ஷா இதுக்கு தகுதி கிடையாது, அவ இதை வந்து இது பண்ணிக்க மாட்டா, அதாவது இந்த கேப்டன்சியை தலையில தூக்கி வச்சுக்க மாட்டா, அவ கஷ்டம், அவளால இந்த கேப்டன்சியை அவ வந்து இந்த கேப்டன்சிக்கு தகுதி கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம அமித் அவர்கள் எஃப்ஜேக்கான இதை உருவுறாங்க. காமு மாமா சபரிக்கான இதை உருவுறாங்க. வியானா அவர்கள் வினோத் அவர்களுக்கான பைப்பை உருவுறாங்க. வியானா வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணாங்க ரொம்ப, அதனால உருவினேன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் பொய் ப்ரோ. வியானா வந்து ஒரு மாதிரிப்பட்ட விஷம். ஓகேவா. இப்போ வியானாவுக்கு வந்து அந்த இடத்துல போயிட்டு ரிட்டன் சப்பாத்தி சீனின்னு சொன்னா அசிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாடி ஷேமிங்கை கையில் எடுக்குது. ஏன் பாடி ஷேமிங் 2 நாளா வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்து என்னைக்காச்சும் போய் சண்டை போட்டியா என்ன? என்னைக்காச்சும் போயிட்டு அது எப்படி நீங்க எங்க அண்ணன் திவாகர் பாடி ஷேமிங் பண்ற கேட்டீங்களா? என்ன கேட்கல. இந்த இடத்துல அந்த பாடி ஷேமிங் மேட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இவங்க திவாகர் மேல பாசத்துலலாம் போய் அங்க உருவல. ஓகேவா. அவங்களுக்கான அந்த சீனி மேட்டர் சொன்னா ரொம்ப சில்லியா இருக்கும், எல்லாரும் கலாய்ச்சுறாங்க. கானா வினோத்தை இன்னொரு பைப்பை பிடிக்கிட்டு அவரே கீழே இறங்கிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த பாடி ஷேமிங் மேட்டர் கையில் எடுக்குது. அடுத்த பாரு அவர்களுமே வினோத் அவர்களுக்கான ஹோல்டை தான் பிடுங்குறாங்க. ஏன்னா பாருக்கு தெரியும் வினோத் வந்து கேப்டன் ஆயிட்டா வினோத்தை வச்சு செஞ்சிருவார் பாருன்னு சொல்லிட்டு பாருக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் வினோத் அவர்களுக்கான ஹோல்டை வந்து உருவுறாங்க. ஸோ கடைசி கட்டமாக எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தான் ஜெயிப்பான். ஏன்னா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் ரொம்ப லீனாக இருக்கான். ஓகேவா. அவனுக்கு மேலே உள்ள 2 இது இருந்தாலே போதும், 2 1 இருந்தால் போதும். கொஞ்ச நேரத்துக்கு அவன் தாக்கு பிடிச்சிப்பான். மேலேயோ இல்லை சைட்லையோ சின்ன சின்னதாக 2 இது கிடைச்சா கூட அவனோட வெயிட்டுக்கு அவனால் அங்கே இருக்க முடியும். ஓகேவா. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்களும் இருப்பாங்க. பட் வினோத் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அவர் என்னதான் கரெக்டான ஃபிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி சபரியை பொறுத்தவரைக்கும் கஷ்டம். அவங்க சபரிக்கு நேக்கா காலில் உள்ளதை உருவுறாங்க. அது மாதிரி அங்கே அவங்க பேர் என்ன சுபிக்ஷாக்கு வந்து கையில் உள்ளது ரொம்ப ஈஸியாக உருவி இருக்காங்க, அதை கவனிக்க முடிச்சு. ஸோ மொத்தத்தில் அங்கே எஃப்ஜே அவர்கள் தான் வின் பண்ணுறாங்க. அப்போ வரப்போகிற வாரங்கள் கண்டிப்பாக சம்பவங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இந்த டாஸ்க் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேர் கிடையாது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கேப்டன்சி டாஸ்க் அப்படிங்கிறது அங்கே கலந்துக்கிறவங்களுக்கான பவரை காமிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபிசிக்கல் டாஸ்க்கோ மென்டல் டாஸ்க்கோ எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த டாஸ்க்கில் 100% கொடுத்து அவங்க இறங்கி அவங்க ஆடி அவங்களுக்கான அந்த கேப்டன் பதவியை எடுப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் உள்ளவங்க சூஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஓகேவா. இதுக்கு முன்னாடி இந்த கண்ணை கட்டுறது வாயை கட்டுறது இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுலயுமே இவங்க எல்லாம் சேர்ந்தா சூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தா இவங்க எல்லாரும் பிடிச்சி பைப்பை பிடிங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஃபேர் கிடையாது. பட் ஓகே, அது ஏதோ டாஸ்க் வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் எந்த சீசன்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்ததா இன்னொரு விஷயத்தை நம்மளால வீட்டுக்குள்ள கவனிக்க முடியுது. வீட்டுக்குள்ள திவாகர் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்றாரு. ஓகேவா. அதுல ஒரு சில பஞ்சாயத்தை எஃப்ஜே கூட வீட்டுக்குள்ள உடைச்சிருப்பான். என்னன்னா, எந்த பொண்ணுங்களும் இதுக்கப்புறம் தண்ணி பழத்துல லவ் கண்டென்ட் போவாதீங்க, அவரே லவ் கண்டென்ட் தூக்கிட்டு வந்தாலும் நீங்க தட்டி விட்டுருங்க, சும்மா ஃபன்னு கூட பண்ணாதீங்க, அவர் அப்படியே தான் தூக்கிட்டு வராரா, அவரை பக்கத்தில் கூட சேர்த்துக்காதீங்க, நீங்கள் எதுக்குமே அவருக்கு இடம் கொடுக்காதீங்க, அப்படி இடம் கொடுத்து அவர் இப்படி தான் பண்ணுவார்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு மாதிரி உடச்சிருப்பான். அதுக்கு நம்ம தண்ணி பழம் கடந்து என்ன எப்படின்னு சொல்கிறது, எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது தெரியுமா, வெளியே நான் வந்து தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஆளாக மாறப்பறேன், என்ன வந்து இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கத்திட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு காலையிலேயும் இதாக சொல்லியிருக்காரு போலையா. காலையில் இவர் எந்த ஒரு கேமராவும் பார்க்கல, பட் இருந்தாலும் ஒரு கேமராக்கு நேராக நின்றுட்டு தமிழ் சினிமாவை காப்பாற்ற வந்திருக்க தற்குறி நான் தான், தமிழ் சினிமாவில் இருந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவங்க பேஷன் நோக்கி போயிட்டாங்க, விஜய் சார் கட்சிக்கு போயிட்டாங்க, பாலிடிக்ஸ் போயிட்டாங்க, அஜித் சார் அவங்களோட ரேசிங்கு போயிட்டாங்க, அப்போ தமிழ் சினிமாவை நிரப்புறதுக்கு இப்போ ஆள் இல்லை, நான் தான் வந்து நிரப்ப போகிறேன், தமிழ்நாட்டு மக்களே என்னதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் பேசியிருக்கான் போல. எனக்கு தெரிஞ்சு செருப்படி வாங்காமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, வயல் கார்டாக வந்தவங்க தண்ணி பழத்தை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்க. உள்ளே வந்துட்டு நீங்களே இப்போ தண்ணி பழத்தை சுற்றி உட்காந்து தண்ணி பழத்துக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களே என்ன? தண்ணி பழம் ஜெயிலில் உட்காந்துருக்காரு, இவங்கெல்லாம் இப்படி ஜெயிலில் சுற்றி உட்காந்துருந்து தண்ணி பழத்துக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கோங்கண்ணே, ஒழுங்காக இருந்துக்கோங்கண்ணே, இப்படி இருந்துக்கோங்கண்ணே, இப்படி கேம் ஆடுங்கண்ணே, விக்ரம் அப்படித்தானே, கனி இப்படித்தானேன்னு சொல்லிட்டு ஒரு மாறிப்பட்ட கேமை போடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து கனி கேங்கை பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல, அன்பு கேங் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ஒரு கேங்கை உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் யார்? இது குரூப்பிசமா
இல்ல என்ன 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 விஷம் இது, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க குரூப்பிசம் பண்றாங்க, குரூப்பா சேர்ந்து எல்லாத்தையும் முடிவு பண்றாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே குரூப்பா சேர்ந்தா எல்லா விஷயத்தையும் முடிவு பண்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த குரூப்பே எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. இதில் நான் இன்னும் ஒரு டயலாக் போட்டுருது, நாங்க குரூப்பா சேர்ந்துன்னா ஏதாவது டிஸ்கஸா பண்ணோம், அவங்க தான் குரூப்பா சேர்ந்து எல்லாம் பண்றாங்க. அப்ப குரூப்பா சேர்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணாம என்ன கார்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? குரூப்பா சேர்ந்து எல்லாத்தையும் பேசி பேசி ஒஸ்ட் பெஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வாய மொத்தத்தில் இந்த டாக்ஸிக் கேங் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல படுங்க. அடுத்த FJ கேப்டனா இருக்காப்ல, அதுக்கு உங்களோட கருத்து கமெண்ட்ல படுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.